Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம 2026ல இங்கிலீஷ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸா வந்து ரிலீஸ் ஆன ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்க்கான கதை என்ன அப்படிங்கிறது நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸ்க்கான கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான டேவிட் கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து ஜெயிலே தான் இருக்காரு. அண்ட் அவர் வந்து யாரையுமே வந்து பார்க்கறதுக்கு வரல. அண்ட் இவரும் வந்து யாரையுமே பார்க்க விரும்பலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்காரு. அப்படி என்ன கேஸில் வந்து அவர் உள்ளார இருக்காரு அப்படின்னா தன்னோட சொந்த பையனே வந்து கொண்டுட்டு தானே அந்த கேஸில் வந்து அவர் உள்ளார இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு தெரியும் தன்னோட பையனை வந்து அவர் கொல்லலை அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் இப்போதைக்கு ஜெயிலில் இருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து ஒரு நாள் அவரோட சிஸ்டர் இன் லாவான ரேச்சல் மில்ஸ் வந்து இவங்களை பார்க்கறதுக்கு வராங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரேச்சல் மில்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோவில் ஒரு ஓரமாக வந்து அவரோட பையனை வந்து இவர் பார்க்குறாரு. அப்போ முடிவு பண்ணுறாரு தன்னோட பையன் வந்து இன்னும் சாகலை, உயிரோட தான் எங்கேயோ இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து யாரோ வேணும்னே தான் வந்து நம்மளை செட்டப் பண்ணி ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரே வந்து களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக இவர் ஜெயிலேருந்து தப்பிக்கிறாரு. அண்ட் ஜெயிலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் தன்னோட பையனை வந்து தேடி போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருப்பாங்க, எதுக்கு பண்ணியிருப்பாங்கங்கிறத ஹீரோவும் அவங்களோட சிஸ்டர் இன்லாவும் கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, ஸோ உண்மையாலுமே வந்து இவங்க பையன் வந்து இறந்து போனாரா இல்லையா, அப்படி இறக்கலை அப்படின்னா இப்போ யாருக்கிட்ட இருக்காரு, அப்படி யாருக்கிட்ட இருந்தார் அப்படின்னா அவங்க ஏன் வந்து இந்த பையனை மட்டும் வந்து தூக்கணும், ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன, அண்ட் கடைசியில் வந்து இவருக்கு அதாவது டேவிடுக்கு வந்து அவங்களோட பையன் வந்து கிடைச்சாங்களா இல்லையா, ஸோ எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி வெப் சீரிஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 எபிசோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 45 to 50 மினிட்ஸ் டியூரேஷன் போகுது. அட் ஸ்ட்ரெச்சில் ஒரு 5 to 5.5 hours தான் இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக வந்து இந்த வெப் சீரிஸ் ஒரு நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு பரபரப்பாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து எப்படி தான் வந்து தன்னோட பையனை வந்து கண்டுபிடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பதப்பத்தை வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் த சீரிஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் குறிப்பாக வந்து 2 ஏஜென்ட்ஸ் வருவாங்க, FBI ஏஜென்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு தனி ட்ராக், ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த FBI ஏஜென்ட்ஸ் வந்து அப்பா பொண்ணுமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு கிளாஷு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பாசம், ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் வந்து போர் அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் சரி, ஓகே, அப்போ இந்த வெப் சீரிஸில் பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு கதைக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 8 எபிசோடு வந்து தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஈஸியாக வந்து ஒரு 5-6 எபிசோட்லேயே வந்து முடிக்கிற மாதிரி தான் வந்து இந்த கதைக்கான வந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு 8 எபிசோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நம்மளுக்கு கிறிஸ்பாக ஒரு 5 to 6 எபிசோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கடைசியில் வந்து இந்த வெப் சீரிஸே வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் ஹீரோவான டேவிட் சாம் வொர்த்திங்டன், ஸோ அவர் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்தது ரேச்சல் மில்ஸாக வந்து ப்ளே பண்ண அவங்களாகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேவிடோட ஒய்ஃபாக வந்து ப்ளே பண்ணவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அந்த ஒரு அப்பா பையன் அந்த ஒரு பாச போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க டீட்டெயிலாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து சின்ன பையனாக வந்து காணாமல் போயிருப்பார். பட் இருந்தாலும் அந்த ஒரு பாச போராட்டத்தை வந்து அந்த ஒரு பாசத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கு அந்த பையனை வந்து எப்படியாவது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோட வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் நெவர்தலெஸ் கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு ஸ்லோனஸ் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரிஸ் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் சப்போஸ் இன்னும் இந்த வெப் சீரிஸை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ
தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.